விட்டான்டா பால பிடிக்க மாட்டான்டா. ஓடுறா 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 ஓடுறா. டேய் சிக்ஸ் அடிடா, சிக்ஸ் அடிடா. அடச்ச. லட்சுமி அக்கா. வாசுமதி வா உட்காரு. என்னக்கா இன்னும் இந்த கும்மிட்டி அடுப்பை கட்டி நான் அழுதுனுக்குற? கேஸ் வாங்கலையா? ஆமா, இந்த மனுஷன் சம்பாத்தியத்துல வீட்டை நடத்துறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நான் எங்க இருந்து கேஸ் எடுப்பு வாங்குறது? லட்சுமி அக்கா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. பாரத பிரதமர் மோடி அவங்க கேஸ் இல்லாதவங்களுக்கு உஜ்வாலா திட்டத்துல இலவசமா கேஸும் ஸ்டவ்வும் கொடுக்கறாங்க. அப்படியா? அண்ணே, உங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். என்னம்மா விஷயம்? பேங்க்ல கணக்கு இல்லாதவங்களுக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் அரசாங்கமே கணக்கு ஆரம்பிச்சு கொடுக்கறாங்க. அப்படியா? இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அது என்ன? முத்ரா கடன் உதவி திட்டத்தின் மூலமா சிறு வியாபாரிகளுக்கு பேங்க்ல 50,000 இருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் உதவி கொடுக்கறாங்க. இதுக்கு எந்த செக்யூரிட்டியும் தேவையில்ல. இது மூலியமா வியாபாரத்தை நீங்க பயங்கரமா டெவலப் பண்ணிக்கலாமே. ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயத்த சொன்ன சுமதி. இல்லக்கா, இன்னும் இருக்கு. இன்னும் என்னம்மா? வீடு இல்லாத நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழே வீடு கட்ட 2 லட்சம் வரைக்கும் மானியம் தராங்க. பாருங்களேன். ஆமாங்கா, இத வச்சு நானும் என் கூரை வீட்டை தலை வீட்டை மாத்திட்டேன். நீயும் இந்த ஓட்டு வீட்டை தலை வீட்டை மாத்திடு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என்னமா பண்ணணும் நாங்க? இந்தாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம், நீயும் எழுதி போடு, உனக்கும் எல்லாம் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் வரேன்க்கா. சரி சுமதி. சரிம்மா. இல்லையா வா, நம்மளும் எழுதி போட்டு நம்மளும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். சந்தோஷமா, இன்னைக்கே பண்ணிடுறாத. நானும் மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். அம்மா பசிக்குது, 20 ரூபா கூட பானிபூரி சாப்பிட. என்கிட்ட காசு இல்ல, போய் சோறு இருக்கு சாப்பிடு போ. மதியம் தானே சோறு சாப்பிட்டேன், இப்பவுமா? காசு இல்லைன்னு சொல்றேனே, கேட்கல? ஒரு தடவை சொன்னா உனக்கு கேட்காது. தண்ட சோறு. பக்கத்து முரளிய பாரு, ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே ஹோட்டலு பார்ட்டின்னு போய் சப்ளையரா வேலை பார்க்கறான். ஆனா நீ என்ன இருக்கிறியே? ஐயோ, ஆரம்பிச்சிட்டேன் உன் புராணத்தை. எனக்கு ஒரு சோறம் வேணாம், ஒன்னும் வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச ஒரு போனும் இல்ல, ஒன்னும் இல்ல. இதெல்லாம் ஒரு வீடா? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா கொன்றுவேன். சே. அப்பா 20 ரூபா கொடுப்பா, பானிபூரி சாப்பிட்டு. ஏங்க கொடுக்காதீங்க. சும்மா இருமா. கொடுப்பா நீ சீக்கிரம் கொடுப்பா, பானிபூரி சாப்பிடு. ஐயோ அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? ஏய் என்னடா ஆச்சு? ஐயோ அப்பாக்கு என்னாச்சு? என்னங்க ஆச்சு? டேய் தூக்குடா. என்னங்க ஆச்சு? எந்திரிங்க. அம்மா டாக்டர் சார், எப்படி சார் இருக்கு அவருக்கு? சிவியர் ஹார்ட் அட்டாக்மா, சரியான நேரத்தில் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். நீ சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரலாம். சிவியரா வந்ததுன்னா உயிருக்கு ஆபத்து. டெஸ்ட் எடுக்கணும், கவனமா பார்த்துக்கோமா. சரிங்க சார். நர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. இந்தா சாப்பிடு. பா கடவுளே, இனிமே எப்படி குடும்பத்தை பார்க்க போறேன் கடவுளே. லக்ஷ்மி, நீ கவலைப்படாத, நான் வியாபாரத்துக்கு போறேன். ஏங்க உங்களை யாருங்க சொன்னது? நீங்க பேசாம இருங்க. பேசாம இரு. ஏன் மகேஷ், இனிமே என்னால ஒன்னும் மேல படிக்க வைக்க முடியாது. இனிமே ஏதாவது ஒரு வேலைக்கு போ. இனிமேலாவது இந்த பசங்களோட அரட்டை அடிக்கிறத விட்டுருடா. நீ கம்முனு இருமா, நான் வியாபாரத்துக்கு போறேன். ஏங்க உட்காருங்க. உங்களை தான் டாக்டர் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல. உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த தெண்டச்சோறு போக மாட்டான் எங்கேயும். இவனை பெத்ததுக்கு ஒரு கழுதையை வாங்கி வளர்த்துருந்தாலும் ஒரு புண்ணியமாவது கிடைக்கும். நான் போறேன் வியாபாரத்துக்கு, நீங்க பேசாம இருங்க. இப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை நமக்கு தேவைதானா?
எல்லாம் தெரியல, இவ்வளோ நேரம் பையனை பார்த்தியம்மா? என் வீட்டு வேலை பார்க்கவே எனக்கு நேரம் கட்டுறது, உங்கள் பையன் பார்க்குறது எனக்கு வேலையா? பையனை பார்த்தியா? பார்த்தியாடாம்மா? இவ்வளோ நேரம் எடுத்துட்டு காணாம பையனை பையன் மகேஷை பார்த்தியா? தெரியுது. என்னம்மா மகேஷை பார்த்தியா? இல்லைங்க, ஒவ்வொரு இடமா கேட்டு பார்த்துட்டேங்க. எல்லாருமே நீ பார்க்கல நான் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கேட்டேன், அவனுங்களும் அங்கே தான் விளையாண்டுட்டு இருக்காருங்க. அவனுங்களும் நான் பார்க்கலன்னு சொல்றானுங்க. சரி அழுவாத, எப்படியும் வந்துருவான். இது என்ன நம்ம எல்லாம் திறந்து கிடக்கு? இது என்ன லெட்ரு? அப்பா அம்மா நான் போறேன், நீ உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன், என்ன தேடாதீங்க. இப்படிக்கு மகேஷ், நம்ம பையன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்குங்க. ஏண்டா மகேஷ் இப்படி பண்ணிட்ட? நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? ஐயோ மகேஷா, எவ்வளோ போறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. கண்டிப்பா வந்துருவான் மகேஷ், எங்க போயிட்டானோ தெரியல. வந்துருவாமா, நீ கவலைப்படாத, உள்ள வந்துருவான். ஐயோ நானே ஏசி பேசி என் பிள்ளைய துரத்தி விட்டுட்டேன். அழாதம்மா. ஏழுமலை, ஏழுமலை, ஏழுமலை யாருமா இங்க? எங்க வீட்டுக்காரர் தான். லெட்டர் வந்து. லெட்டரா? ஏங்க என்னங்க, மகேஷ் லெட்டர் போட்டிருக்கான். அப்படியா? ஐயோ மகேஷுங்க, என் பிள்ளை நான் பாக்குறேன். நம்ம பிள்ளைங்க, மகேஷ் நம்ம பிள்ளை. பாரு, என்ன மிலிட்டரி ட்ரெஸ்ல இருக்கான் நம்ம பையன். நம்ம பிள்ளைங்க மகேஷா. லெட்டர் படி. அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க? நான் தான் மகேஷ், உங்க கருதல பையன் எழுதுறேன். என்னை காணாம நீங்க 2 பேரும் கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆமாண்டா மகேஷ், ரொம்ப கவலைப்பட்டோம். அம்மா நீங்க என்ன ஏதாவது வேலைக்கு போக சொன்னீங்க. அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிரதம மந்திரியின் இளைஞர்களுக்கான புதிய அக்னிபத் திட்டம் பற்றி தெரிய வந்தது. அப்பாவுக்கு முடியாம போயிருச்சு. ஆனா அம்மா நீ வியாபாரத்துக்கு போறது எனக்கு பிடிக்கல. பத்தியாங்க, என் பிள்ளை வியாபாரத்துக்கு போறது பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு முடிவு எடுத்து விட்டேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இப்ப நான் அக்னிபத் திட்டத்துல சேர்ந்து ட்ரைனிங்கும் முடிச்சுட்டேன். இப்ப நான் ராணுவ வீரனா ஆயிட்டேன். ஏங்க நம்ம பிள்ளை ராணுவ வீரன் ஆயிட்டான். மகேஷ் என்ன அக்னி வீரன் சொல்ல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட விட்டு போன படிப்பையும் ஓப்பன் யூனிவர்சிட்டி மூலியமா படிக்கிறேன். என்னங்க விட்டு போன படிப்பையும் படிச்சுட்டு இருக்கிறானாங்க. அப்பா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன சொல்லிருக்கான் படி. நம்ம பிரதமரோட ஆயுஷ்மான் திட்டத்துல சேர்ந்து சிகிச்சை எடுத்துக்குங்க. 5 லட்சம் வரை சிகிச்சை இலவசமா கிடைக்குது. அம்மாவையும் சேர்த்து கால் வலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, என் பிள்ளை என்னையும் கேட்டு எழுதியிருக்கான். நம்ம பிள்ளைக்கு நம்ம மேல பாசம் இருக்கும். இனி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். இனி நான் என் வீட்டையும் காப்பாத்துவேன், என் நாட்டையும் காப்பாத்துவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உங்கள் மகேஷ். எங்களையும் வாழ வைக்கிறீங்க, என் மகனையும் வாழ வைக்கிறீங்க. வணக்கம். நம் மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல எண்ணில் அடங்காத திட்டங்களை கொண்டு வந்துள்ளது. பிரதமரின் விவசாயிகளுக்கான திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 உதவித்தொகையாக அளிக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் நிதி 3 தவணைகளாக ரூபாய் 2000 வீதம் விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக போடப்படுகிறது. ஜன ஔஷதி யோஜனா திட்டத்தின் கீழ் மக்கள் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்கப்படுகின்றன.
பிரதமரின் ஸ்மார்ட் சிட்டி மிஷன் திட்டம் 2015 துவக்கப்பட்டது. இதில் நகரங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் இப்பணி முடிக்கவும் 7,20,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மோடியின் சாகர் மாலா திட்டத்தின் கீழ் புதிய மெகா துறைமுகங்களை அமைப்பதற்கும் தற்போதைய துறைமுகங்களை நவீனமயமாக்கவும் கடலோர பொருளாதார மண்டலங்களை மேம்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அட்டல் மிஷன் அம்ருத் திட்டத்தின் கீழ் ஏழை மற்றும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அத்தியோதய அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு மானிய விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடி இந்திய மக்களுக்காக உயர்தரமான சிகிச்சை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக ஸ்ரம் யோகி மன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 42 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு ஓய்வூதிய வசதி அளிக்கப்படுகிறது. ஸ்வலாம்பி பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் இந்தியா சுயசார்பு நாடாக மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 7 கோடி பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 38% இருந்த கழிப்பறைகள் 99% உயர்த்தப்பட்டுள்ளது. உடான் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு விமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்த இந்தியாவின் பல நகரங்களுடன் இணைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டப்படி யோகாவை பிரபலப்படுத்த ஜூன் 21ஆம் தேதியை சர்வதேச யோகா தினமாக கொண்டாட 177 நாடுகள் ஒப்புக்கொண்டன. இன்னும் பல திட்டங்களை மத்திய அரசு மக்கள் நலனுக்காக கொண்டு வந்துள்ளது. மக்கள் சேவையே மகேசன் சேவையாக நம் மத்திய மோடி அரசு செயல்படுகிறது. இத்தனை அருமையான திட்டங்களை மக்களும் பயன்படுத்தி நலமுடன் வாழ வேண்டும். வீட்டின் முன்னேற்றமே நம் நாட்டின் முன்னேற்றம். ஜெய் ஹிந்த். பாரத் மாதா கி ஜெய்.